ஆக்சுவலா இந்த கஸ்டமருக்கு வந்து பாத்தீங்கன்னா விட்லிகோ இருந்தது. ஸோ கோயம்புத்தூர்ல தான் நான் போட்டேன். பட் அந்த கடை பேர் நான் சொல்ல விரும்பல. அவங்க யாரா இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா கோயம்புத்தூர்ல டவுனால் பக்கத்துல ஒரு கடை லோக்கல்ல தான் போட்டேன். போட்டுட்டு எனக்கு லிஃபெல்லாம் வீங்கி காயமாயி என்னால என் மூஞ்சில வீட்டுல வந்து மூஞ்சி பார்க்கவே முடியல. வீக்கம் துணையிருக்கே ஒரு வாரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வீக்க தணிஞ்சு அந்த காயமெல்லாம் ஆகிறதுக்கு அதை விட ஒரு மாசமே ஆயிடுச்சு. ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயி என்ன பண்றதுன்னு எனக்கே தெரியல. ரொம்ப ஒரு மாதிரியா வெக்ஸ் ஆயிட்டேன். என்னால எல்லாமே சாப்பிட கூட முடியுது. ஆனா அங்க பண்ணப்போ என்னால எதுவுமே சாப்பிட கூட முடியல. ஒரு வாரமா லிக்யூட் மட்டும்தான். லிக்யூடா அந்த கஞ்சி டீ பால் இது மட்டும்தான் குடிச்சிட்டேன். சாப்பாடு மட்டும் சரியா சாப்பிட முடியல. இங்க வந்து பண்ணதுக்கு அப்புறம் நான் எப்பவும் வீட்டுல இருக்கிற மாதிரி நார்மலா தான் இருக்கேன். வாயே மூஞ்சி பார்க்கவே முடியாது. அவ்வளவு கேவலம் கன்றாவே பண்ணி வச்சிருந்தாங்க. அப்புறம் சரி திரும்ப கணேஷ் இந்த உங்க வீடியோ பார்த்தேன்னா சரி இதே கொஞ்சம் கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு கேட்டப்போ அவர் வந்து எனக்கு இந்த வீடியோவை காட்டி நல்லா பண்றோம் நீங்க வாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுத்தாரு. நான் சரி பண்ணி விடுறேன் அப்படின்னு சொன்னாரு. அதனால அப்போ அவர் மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை வரல. ஏன்னா இவங்க இப்படி பண்ண மாதிரி தான் அவரு பண்ணுவாருன்னு நினைச்சேன். ஆனா இருந்தாலும் அவரு நீங்க வாங்க வந்து பாத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க முடிவு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாரு. அதனால நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் அவர் எனக்கு ஃபர்ஸ்ட் சிட்டிங்ல கொஞ்சம் எல்லாம் சரி பண்ணி விட்டாரு. எனக்கு வீக்கமே இல்லாம நீட்டா சாஃப்டா அவரு என்ன பண்ணாருன்னே தெரியல. அவன் நல்லா இருக்கு. வீட்டுக்கு போறக்குள்ளேயே எனக்கு அந்த லைட்டா கொஞ்சம் கடிச்ச மாதிரி இருந்த ஒரு இரும்பு கடிச்ச மாதிரி இருந்துச்சு. வீட்டுக்கு போறக்குள்ளேயே அது எனக்கு நார்மல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 3 months கழிஞ்சு திரும்ப வந்து 2வது சிட்டிங்காக வந்திருக்கேன். நல்லா இருக்குது. விட்லிகோவுக்காக தான் நான் போட்டேன். ஆனா அவங்க போட்டதுக்கும் இவர் போட்டதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. தயவு செஞ்சு அந்த மாதிரி லோக்கல்ல போய் போட்டுறாதீங்க. கொஞ்சம் நல்லா பார்த்து விசாரிச்சு வந்து தெரிஞ்ச இடத்துல வந்து போட்டுக்கோங்க. பெட்டரா நீங்க வந்து திருச்சியில வந்து நம்ம கணேஷ் சார் ஸ்டுடியோல போட்டுக்கலாம். ஏன்னா அவர் நல்லா பண்றாரு, பெஸ்டா பண்றாரு. எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாங்க. அதுக்கப்புறம் அந்த சட்டை நான் உங்களுக்கு காட்டுறேன். தேங்க்யூ.